Hi friends, welcome back my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச டெத் பை சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். என்னம்மா பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கேக்குக்கு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மற்ற ஸ்பாஞ்ச் மாதிரியெல்லாம் கஷ்டமாக இருக்காது. பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. எப்போது நம்ம கேக் ஸ்பாஞ்சுக்கு எடுக்கிற போல தான் அந்த கப் ஃபுல்லாகவே நல்லா டேப் பண்ணி அரை கப் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சர்க்கரை எடுக்கிறப்போ அந்த அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்போம். பவுடர்டு ஆட் பண்ணால் தான் அது ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். பட் இந்த கேக்குக்கு அப்படி கிடையாது. ஃப்ளார் எடுத்து அதே கப்பில் ஃபுல்லாகவே சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இந்த கேக்கோட டெக்ஸ்சரே ஃபுல்லாகவே சேஞ்சாக நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். ஃபுல்லாகவே ஒயிட் சுகர் சேர்த்துக்காமல் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டுமே ஆஃபாக கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்க்குறப்போ கேரமலோட ஃப்ளேவர் கூட கிடைக்கும். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம டார்க் கொக்கோ பவுடர் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டான அந்த கலரில் இந்த கேக் கிடைக்கும். கேக்கோட பேரே கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல, டெத் பை சாக்லேட் அப்படின்னு. அதுக்கு ரீசனே இதான், அளவுக்கு அதிகமாக நம்ம இதில் சாக்லேட் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேரில் இந்த கேக் இருக்குது. இதுலேயுமே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறப்போ அதுவே ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலேயே இதில் ஃபுல்லாகவே சாக்லேட் ரொம்ப ஓவர்லோடடாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கேக்கோட அவுட்புட் பார்த்தாலே சாக்லேட் லவர்ஸ் அப்படின்னா நல்லாவே டெம்ட் ஆகும். நீங்களும் யாராவது சாக்லேட் லவர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கும் டெம்ட் ஆச்சுன்னா அப்படியே கமெண்டில் சொல்லிவிடுங்க. இப்போ இது கூட 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது மூணுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஜலிக்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளார் அப்புறம் சர்க்கரையெல்லாம் எடுத்தோம்ல அதே கப் தான். ஆனால் நம்ம சேர்க்குற இந்த தண்ணி சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற சூடாக இருக்க தேவையில்லை. வார்ம் வாட்டராக இருக்கணும். ஓரளவுக்கான சூடில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் சர்க்கரை கூட முழுசாக தான் போட்டிருப்போம். அது எல்லாமே இதுலேயே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த கேக்குக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நம்ம அவனை ப்ரீஹீட் போட்டுடலாம். என்னென்னா இது ஒர்க்கு ரொம்ப ஈஸி. நமக்கு ஈஸியாக எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இது போல் சேர்த்து எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். நமக்கு அந்த ப்ரீஹீட்டிங் டைம்லேயே இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். இது நம்ம சேர்த்துருக்க இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நம்ம இது போல் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை எடுத்து நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது எக் பேஸ் கேக் தான். ஒருவேளை நீங்கள் எக்லாஸாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துருப்போம் இல்லையா, அதுக்கு 3 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் எக் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கர்டுக்கு அப்புறமா இது போல் ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பேட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது 6 இன்ச்சு டின்னில் தான் ஆயில் க்ரீஸ் பண்ணி பாட்டம் சைடு ஃபுல்லாகவே பட்டர் பேப்பர் போட்டு சைட்லேயும் பட்டர் பேப்பர் போடணும். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ அது டின்லேயே நல்லா ஒட்டிக்கிற மாதிரி ஆகும். இது போல் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. பேட்டர் பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் இப்படி தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதிலையே நிறைய சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே இந்த கேக் சாக்லேட்டாகவே தான் இருக்கும். கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மாய்ஸ்சராக இருக்குது அப்படின்னு. நம்ம கையில் தொட்டு பார்த்தா தெரியும், அந்தளவுக்கு கையிலெல்லாம் ஒட்டாது. இந்த கேக் நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் நம்ம டிமோட் பண்ணோம். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த கேக் கூல் ஆகிடுச்சு. இதை டிமோட் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த சாக்கோ சிப்ஸ் தான் மெல்ட் ஆகி அங்கங்கே தெரியுது பாருங்கள். இப்போ இது நல்லாவே கூல் ஆகட்டும்.
நல்லாவே கூலானதுக்கப்புறமா நம்ம லேயரிங் போடலாம். இப்போ பாருங்கள், சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நல்லா கூலாகணும். நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்பாஞ்ச் மட்டுமே 360 கிராம் வந்திருந்தது. இப்போ இந்த கேக்கை வந்து லேயர் போட்டு எடுத்துடலாம். 2 லேயராக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் 1 லேயராக வச்சு கூட இது மேலே வந்து சாக்லேட்டை வந்து போர் பண்ணிக்கலாம். லேயரிங் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கேக்கை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டை வந்து இது போல் நம்ம விட்டுறணும். ரொம்ப திக்காகக்கூடாது. அது மேலேயே சாக்கோ சிப்ஸும் போட்டு அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்டு லேயர் கேக் வச்சு அது போல் சாக்லேட்டை வந்து விட்டுடலாம். அப்போ தான் இது வந்து அந்த கேக்கில் நல்லா அப்சர்வ் ஆகும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வந்து இது போல் அப்சர்வ் ஆகாது. சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் கூலாக விடணும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டிப்பட்டுரும். இந்த ஸ்பாஞ்சை வந்து ஜார் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு ஜார் கேக்கை கூட நம்ம இதை செய்யலாம். இந்த கேக் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விடைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 3 டேஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வெளியே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 5 ஹவர்ஸ் தாண்டி இந்த கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நம்ம இது போல் இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த கேக்கோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சாக்லேட்லாம் ஊறி போயிருந்தது இந்த கேக்கு. வெளியே எடுத்து பார்க்குறப்போ இது கேக்குன்னே சொல்ல முடியாது. ப்ரௌனி இருக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் இந்த கேக் வந்து ரொம்ப மாய்ஸ்சராக அப்படியே இருக்குது பாருங்கள். இது செய்கிறது எவ்வளோ ஈஸிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட டெத் பை சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். தேங்க்யூ.